டீ கடை. என்னடா கல்யாண வீட்டில் டீ கடை கட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த டீ கடை தான் சொன்னால் நம்புவீங்களா? இதோ வராரு பாருங்கள் நம்ம கல்யாண மாப்பிள்ளை வந்து 2 டீ சொல்கிறது பார்த்தா பொண்ணு இங்கே தான் இருக்கும் போல். வாங்க அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். என்ன உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கீங்க? உங்கள் கதையை எங்களுக்கும் சொல்லுங்கள். அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஆஃபீஸ் கேபின்ல ஜூன் மாதம் லாஸ்ட் இயர் ஒரு ஷை பாய் டார்க் ப்ளூ ஷர்ட் போட்டு ஓரமாக நின்றுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி யாரோட இது புது பையன், சரி ரேகிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஜஸ்ட் பேச ஆரம்பித்தேன். நான் அண்ணா யூனிவர்சிட்டி அது இதெல்லாம் பந்தா விட்ட உடனே கொஞ்சம் மிரண்டுறதையும் பார்த்தேன். சரி பரவாயில்ல பையன் நம்புறான் போல விட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ஆரம்பிச்சது. குவைட் பாய், வேலை உண்டு நான் உண்டு அப்படின்னு இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் போக போக எல்லாமே மாறிச்சு. இப்போ என் பக்கத்தில் ஜம்மன் நின்றுட்டு இருக்காங்க. இவன் என்னை பார்த்ததை விட நான் இவ்வளோ பார்த்தது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். லைஃப் நான் எவ்வளோ காமன் குவைட், பொண்ணுங்கிட்டே பேச மாட்டேன், கிட்ட போக மாட்டேன், தள்ளியே தான் நிற்பேன். அண்ட் புது ஆஃபீஸ், என்னோட சீனியர்ஸ் முத கொண்டு எல்லாருக்கிட்டையுமே நான் தள்ளியே தான் இருந்தேன். பட் இவன் எப்படின்னா வந்து எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசிக்கிட்டு கலன்னு எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பான். அண்ட் அகைன் என்கிட்ட ரொம்ப கம்ஃபர்ட்டாக மூவ் பண்ண ஒரே பர்சன் அந்த ஆஃபீஸில் யாருன்னா இவ தான். ஸோ அப்படி வந்து ஒரு புதுசாக யாரோ நான் பார்க்க ஆரம்பித்த பொண்ணு வந்து நல்லா ஃப்ரெண்டாக ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் லைக் ஆஃபீஸில் நான் ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே பர்சன் இவ தான். ஸோ எங்களுக்குள்ளே அந்த மோர் தென் எ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சு. இந்த மாதிரி ரெகுலராக நாங்கள் பைக்கில் போகிறது இல்லை வந்து ஷேர் பண்ணிக்கிற விஷயங்கள்ல இருந்து. ஸோ அப்படி போயிட்டுருக்கிறப்போ வந்து லைக் எங்களோட ஃபேமிலிஸ்குள்ளே நாங்கள் 2 பேரும் இன்ட்ரோ ஆரம்பித்தோம். அவள் ஃபேமிலிக்குள்ளே நான் அவங்க அப்பாவை மீட் பண்ணி பேசுறது இல்லை அவங்க அம்மா கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. லைக் அவங்க அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண அங்கே போனேன், அவங்க அப்பா கிட்ட பேசினேன், அவங்க அக்கா. ஸோ அவங்களோட டோட்டல் ஃபேமிலிக்குள்ளே ஆஸ் அ ஃப்ரெண்டாக, ஆஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட். எனக்கு வந்து பிளானிங்லேருந்து எக்ஸிக்யூஷன்லேருந்து எல்லாமே வந்து ஹீ ஹெல்ப் இட் அவுட். அக்கா இப்போ யூஎஸ்ல இருந்தா, ஸோ வி யூஸ் டு கால் அண்ட் டாக் அண்ட் டிசைட் ஆன் த பிளான்ஸ். பட் ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு ஃபுல் ரீசன் வந்து ஹீ வாஸ் தேர் வித் மீ. அண்ட் ஸோ அப்போ ஆரம்பிச்சது இன்னொரு அடுத்த லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ட்ரஸ்ட். இவன் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. இதே மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒரு எங்கள் அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஆக்சுவலாக எனக்கே அந்த டேட்ஸ்லாம் ஞாபகம் இருக்காது. எங்கள் அப்பாவோட பர்த்டே எப்போன்னு எனக்கு தெரியாது, எங்கள் அம்மாவோட பர்த்டே எப்போன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது என் தம்பி தங்கச்சி பர்த்டே மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி எப்போன்னு எனக்கு தெரியாது. ஒரு தடவை என் தங்கச்சி சொன்னான் என்கிட்ட, இந்த டேட்டில் ஆனிவர்சரிடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசுகிறப்போ அதையும் ஒரு விஷயமா நான் வந்து கையல்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரிமா Jan 31 வந்து எங்கள் அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் மறந்துட்டேன் இவகிட்ட சொன்னதை கூட. எப்படியோ என் மொபைலில் இருந்து எங்கள் அப்பா அம்மா நம்பரை கண்டுபிடிச்சி தேடி கிடச்சி எங்கள் அம்மா நம்பரை கண்டுபிடிச்சிட்டா. ஈவன் அதுக்கு எங்களுக்குள்ள ஒரு பெட்டே ஒன்று போச்சு. லைக் எப்படி நீ வந்து எடுக்கிறேன் நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியோ நம்பர் எடுத்துட்டா. எனக்கே தெரியாது எங்கள் அம்மாட்ட பேசினா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, மாதிரி உங்க கூட கையில் ஏதாவது பொண்ணு வேலை செய்தாப்பா, இந்த மாதிரி ஃப்ரெண்டா, இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, மாதிரி விஷ் பண்ணாங்க, என்னால் பேச முடியல, அப்போ சரியா நீ திருப்பி ஃபோன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் கேட்டேன் ஃபோன் பண்ணியா அப்படின்னா, ஆமாம் பண்ணேன், இன்னைக்கு ஆனிவர்சரி இல்லை அதனால் விஷ் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாட்ட பேசக்குள்ள கூட எனக்கு வந்து எங்கள் அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் இன்னைக்கு அவங்களுக்கு ஆனிவர்சரி, இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு அந்த ஆனிவர்சரி கூட மறந்து போச்சு. ஸோ கையல் பேசி ஸோ அந்தளவுக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆக்சுவலாக நான் ரொம்ப ஃபேமிலியோட ரொம்ப பாண்டட். நான் லைக் அது அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் தம்பி தங்கச்சி ஆகட்டும், எனக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் வந்து எனக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ரிலேஷன்ஷிப். லைக் அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும், லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் அதே மாதிரி ரொம்ப பெருசு. அவங்க எல்லாருக்குமே என் ஃபேமிலி அளவுக்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுப்பேன். ஸோ நான் எந்த அளவுக்கு என் ஃபேமிலி மேலேயோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேனோ, ஈவன் ஷீ இஸ் ஆல்சோ மை ஃப்ரெண்ட், அதே அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து இவ கொடுக்க ஆரம்பித்தேன் என் ஃபேமிலிக்கு. எங்கள் அப்பாவாகட்டும் இல்லை எங்கள் அம்மாவாகட்டும் என் தம்பி தங்கச்சி ஆகட்டும், ஈவன் இவ அம்மாகிட்ட மட்டும் பேசினாலும் சரி, மீதி எல்லாருக்கிட்ட கூட வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டா. லைக் நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் இல்லை பேச போகிறேன்னா கூட வந்து ஷீ கைட் மீ, லைக் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இல்லை வந்து இது செய்யணும் நீ கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்மள மாதிரியே இருக்கா, ஸோ நம்ம ஃபேமிலி மேலே இவ இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவகிட்ட பிடிச்ச முக்கியமான ஒரு கேரக்டர்னா எனக்கு அதுதான். லைக் ஹவ் ஷி கேர் அபவுட், லைக் சுற்றி இருக்கிறவங்க மேலே எவ்வளோ கேர் எடுத்துக்கிறா அப்படின்ற ஒரு விஷயம். ஈவன் ஷி என் மேலேயே ரொம்ப கேர் எடுத்துப்பா, லைக் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து.
ஸோ இதெல்லாம் தான் வந்து சரி கயலும் வந்து ஏன் கயல் மேலே ஒரு ஒரு அபிப்பிராயம் என்ன சொல்கிறது, லவ் அப்படின்லாம் அதை நாங்கள் சொல்லவும் மாட்டோம். எங்களுக்கு லவ்வே கிடையாது ஆக்சுவலி. ஜஸ்ட் ஒரு விருப்பம் அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்லை இந்த மாதிரி ஒரு பையன், ஸோ இவன் நல்லவனாக இருக்கான், ஸோ அவனை நம்ப முடியுது, இல்லை இந்த பொண்ணை நம்ம நம்பலாம், ஒரு விஷயம் நம்மக்கிட்ட மறைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்களோட அந்த ஒரு ஒரு கல்யாணம் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆன அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்னா அதுதான். வாட் எவர் வி ஷேர் நாட் ஒன்லி பிட்வீன் அஸ், பிட்வீன் அவர் ஃபேமிலிஸ். ஸோ அங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஒரு வெட்டிங் வரைக்கும் வர்றதுக்கான விஷயம். ஸோ எங்கள் அப்பா ஸோ இந்த ஃபேமிலிக்குள்ளே பேசிக்கிறது, இல்லை இவ அங்கே பேசுறது, இல்லை நான் இவங்க வீட்டில் பேசுறது, நான் அதிகமாக பேச மாட்டேன் ஆக்சுவலி. இவ தான் நிறையா பேசுவாள் எங்கள் அம்மா கிட்ட கூட. சரி டெய்லிக்கு அப்புறம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சு. அதே மாதிரி எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதோ கையில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து இவெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்பயே, இப்போன்னு இல்லை அப்பயே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்டுன்னு அப்படியே அறிமுகமாகறப்பயே வந்து கையல்கிட்ட பேசணும் பேசணும் பேசணும், அவங்களுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான். அவங்க அதுதான் வந்து அது அவங்களுக்கு டெய்லிக்கு ஒரு தடவை பேசணும், ஒரு 5 நிமிஷமாவது குறைஞ்சி பேசணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க இருந்தாங்க. என்னை விட பைத்தியமாக அவங்க இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாதப்போ திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு கால் வந்தது. கால் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இந்த 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 பொண்ணு வந்து என் வீட்டு மருமகளாக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து அவங்க சொன்ன வார்த்தை இன்னைக்கு பழிச்சிருச்சுன்னு சொல்லணும். அவங்க வீட்டு மருமகளாக நான் இங்கே இருக்கேன். இதை விட ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து எனக்கு லைஃப்பில் வந்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லாரும் என்ன சொல்கிறது, ஓகே நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பாண்ட் வந்து இருக்காது. லைக் 2 அப்பா 2 அம்மா அப்படின்னு நான் ரொம்ப தைரியமாகவே சொல்லுவேன். அதோட எனக்கு தம்பி தங்கச்சி என் லைஃப்பில் இல்லை. ஆனால் அக்காவோட வளர்ந்த பொண்ணு நான். ஸோ எனக்கு ஒரு தம்பி தங்கச்சி, அவங்க என் மேலே காட்டுற லவ் எல்லாம் சேர்ந்து ஐ திங்க் இவங்கள விட எனக்கு இவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு ஸ்டெப் ஹையர் அப்படின்னே சொல்லுவேன். அது சொன்னாலும் இவங்க கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க அப்படிதான் என்னோட ஃபேமிலியை பார்க்குறாங்க. என்னோட ஃபேமிலி அப்படின்றத விட இப்போ எங்களோட ஃபேமிலி அப்படின்னு ஆயிடுச்சு. So I think it's the best gift someone can give to somebody. And அதே சமயத்தில் அது வந்து ஒரு ரிசீவ் பண்ணும் போது அதுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கு வேர்ட்ஸே கிடையாது. அதனால தான் இப்போ நான் இங்கே தடுமாறிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த வார்த்தையும் வரல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், ஃபேமிலிக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி எல்லா தேங்க்ஸும் அவங்களுக்கு தான் போகணும். எங்களோட இருந்த இது வரைக்கும் நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அது வந்து ஒரு இன்வைட் செலெக்ஷன்லேருந்து ஒரு மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணுறது, சமையலுக்கு ஆள் பார்க்கறது, இல்லை எல்லாமே வந்து A to Z. ஒரு சின்ன விஷயம், ஒரு டேட், இந்த டேட் ஒரு ஷாப்பிங்க்கு போகிற விஷயத்துக்கு முதற்கொண்டே ஒரு சின்னதாக ஒரு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கூட வந்து எங்ககிட்ட நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க ஆக்சுவலி. லைக் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக பார்க்கணும், லைக் இவ்வளோ நீங்கள் போய் பாருங்கள், நாங்கள் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸுலேருந்து ஒரு ஷாப்பிங் போகிறதுலேருந்து ஒரு வெட்டிங் வென்யூ ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு மெனுவில் ஒரு ஸ்வீட் விஷயம் முதற்கொண்டே வந்து எல்லாமே எங்ககிட்ட விட்டாங்க. லைக் இது என்னதான் எங்கள் அப்பா அம்மா வந்து முன்னாடி இருந்து எங்கள் 2 பேர் அப்பா அம்மாவுமே எடுத்து முன்னாடி நின்று பண்ணுற வெட்டிங்காக இருந்தாலும் பட் ஒவ்வொரு விஷயமும் வந்து எங்கள் இஷ்டப்படி நடந்தது. இது நாங்கள் ஆசைப்பட்டோம், இல்லை இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு நாங்கள் கனவு கண்டிருக்கலாம், அவ்வளோதான். பட் இது எத்தனை பேருக்கு நடக்கும்னு தெரியாது. பட் எங்கள் லைஃப்பில் நிஜமாவே நடந்தது. அது எதுவுமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். பட் அதை விட ஜாஸ்தியாகவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக எல்லா விஷயமும் நடந்தது. இதுக்கு முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு, அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு. ஏன்னா நாங்கள் எதுவுமே கேட்கல, அவங்களாம் எல்லாமே செஞ்சாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்கிறதா, இல்லை வந்து எங்களோட லைஃப் ஜேர்னியை வந்து ஒரு குயிக் ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்கிறதான்னு தெரியல. பட் ஆனால் இது வந்து ஒரு டெடிகேஷன் எங்களோட ஃபேமிலிக்கு, எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எஸ்பெஷலி, அண்ட் த மேன் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எல்லாருக்குமே வந்து இது நாங்கள் வந்து டெடிகேட் பண்ணுறோம். அண்ட் வாட் எல்ஸ், யாரும் ஒன்று சொல்லியிருப்பேன். ஆனால் do you love me? Cut it.